வணக்கம் டீச்சர்ஸ். இது சிறு பாலாஜி கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான சிலபஸ் லைன் வைஸாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஜுவாலஜி விலங்கியலிருந்து நம்ம பார்க்கலாம். அந்த சிலபஸ் லைன் வைஸாக ஃபஸ்ட்டு பார்க்குங்க அப்படின்னா யூனிட் 4ல் பாருங்கள், ஜுவாலஜி ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைனாக நமக்கு வந்திருக்கோம். ஸோ மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் அப்படிங்கிற இந்த டைட்டிலேருந்து நம்ம சொல்ல பார்க்க போகிறோம். முதல்ல அடிப்படை திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறது அடிப்படை திசுக்களான ஒரு ஒன்றிணைந்த கூட்டமைப்பால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் 8, சரிங்களா? இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம டீஃபாக பார்க்குறது நம்ம ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 80% கான்செப்ட் இதுக்குள்ளேயே நமக்கு அடங்கிடும். அது என்னென்ன பிரதான உறுப்பு மண்டலங்கள்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், கழிவுநீக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். கம்பல்சரி இதில் கேள்விகள் கேட்குறது நாளமில்லா சுரப்பி மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலத்திலிருந்து எந்த ஒரு எக்ஸாம், அதாவது டிஎன்பிசி ஆகட்டும், டெட் ஆகட்டும், எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் பாருங்கள், மற்ற டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்குறாங்களே இந்த 2 டாப்பிக்லேருந்து கேள்வி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த ரத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு, பிளேட்லெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த வெள்ளை அணுக்கள்னு சொல்கிற பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் அந்த கேள்விகள் இருந்து எடுப்பாங்க. அந்த பிளாஸ்மா இது இருந்தாலும் எடுக்க போகிற இந்த ரத்த ஓட்ட மண்டலம் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலங்கிறது இந்த பிட்யூட்ரி, அட்ரீனல் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தைராய்டு இந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் எடுக்கிறது தான் நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல இந்த 8 இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் முதல்ல இந்த தட்டைப்புழுக்கள், சரிங்களா, இந்த தட்டைப்புழுக்கள் தொகுதியில் தோன்றி தான் பாலூட்டிகள் வகுப்பு வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லுங்கள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த 8 மண்டலங்களை வந்து எலும்பு மண்டலம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல, சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ் இதை அப்படியே வரிசை மனப்பாடம் பண்ணிட்டே போயிடுங்க. அதாவது எலும்பு மண்டலம், தசைகள் இணைக்கப்படுறதுக்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் இருக்குது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம்னா, மனித எலும்பு மண்டலம் 206 எலும்புகள் கொண்டது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது 300 எலும்புகள் இருக்கும். அது வளர வளர ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி 206 எலும்புகள் மனித உடம்பில் இருக்குது. நம்ம அதே மாதிரி தமிழில் கூட பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை எழுத்துக்களை 216 சொல்லுவோம், டோட்டல் 247 சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 சம்திங்கில் வரக்கூடிய லெட்டர்ஸ், பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இது என்னென்னா நியூமரல் எழுத்துக்கள். எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அச்சு சட்டகம், இன்னொன்று இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு 2 வகைகள் சொல்லுவோம். இந்த அச்சு சட்டகமானது எதை சொல்லுவோம், மனித உடலோட செங்குத்தான அச்சு, இப்போ நேராக செங்குத்தான அச்சை உருவாக்குது அப்படின்ட்டு இவங்களே கற்பனை பண்ணி பேர் வச்சுட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா மண்டையோடு, முதுகெலும்பு தொடர் இல்லைங்களா, பின்னாடி முதுகெலும்பு, அப்புறம் விழா எலும்பு கூடு, இதெல்லாம் அடங்கினது வந்து ஃபஸ்ட் இதில் நம்ம சொல்லுவோம் அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். இணையுறுப்பு சட்டகமானது பார்த்தீங்கன்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்புகள், இதெல்லாம் அடக்கினது வந்து இணையுறுப்பு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனித்தனி பிரித்து வச்சுக்குவாங்க. தனித்தனியாக படிக்கிறதுக்கு வசதிக்காக இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. முதல்ல மண்டையோட்டுக்குள்ளே என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா மண்டையோட்டிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மண்டையோடு, முக எலும்புகள், மூளை, இதெல்லாம் இந்த மண்டையோட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டு, அதில் செவி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்பு. இந்த அங்கவடி ஸ்டேபஸ் அப்படிங்கிறத இருக்கிறதுலே மிக சிறிய எலும்பு, நம்ம மனித உடல்லையே இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்பு இந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேபஸ் தான், அங்கவடி எலும்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக நீளமான எலும்பு அப்படின்னா பீமர், தொடை எலும்பு தான் வந்து மிக நீளமானது. ரொம்ப கடினமான கீழ்தாடை எலும்பு, ரொம்ப உறுதியானது, கடினமானது அப்படிங்கிறது. இந்த 3 எலும்புகள் மட்டும் மனித உடலில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. முதல்ல சின்னது, ஒன்று நீளம், அடுத்து ரொம்ப உறுதியானது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ரைட், முதல்ல மண்டையோட்டு எலும்புகள், முக எலும்புகள் இருக்குது. அதே மாதிரி மூளை, அப்புறம் முகத்துடைய உள் அமைப்பை பாதுகாக்கிறது எல்லாமே மண்டையோடு தான். அந்த வாய்க்குழி இருக்கு பாருங்க, அதோடைய அடித்தளத்தில் காணக்கூடிய ஹயாய்டு எலும்பு, செவி சிட்டெலும்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்புகளும் மண்டையோட்டில் இருக்குது அப்படின்ட்டு முக்கியமாக சொல்கிறாங்க. மனிதனுடைய முகத்திலேயே கீழ்தாடை எலும்பு தான் ரொம்ப உறுதியானது, சரிங்களா. அடுத்து இதில் முதுகெலும்பு தொடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். முதுகெலும்பு தொடரில் தண்டுவரத்தை பாதுகாக்கிறது. முதுகெலும்பு பின்னாடி இது மண்டையோட்டுடைய அடிப்புறத்தில் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே போயிட்டு இருக்கு, தண்டுவரத்தை பாதுகாக்குதுன்னு சொல்கிறது. சிறிய முள்ளெலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விழா எலும்பு கூடு 12 இணைகள் இருக்கக்கூடிய வளைஞ்ச தட்டையான விழா எலும்புகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறது. விழா எலும்பு கூடுகளுக்கு 12 இணைகள் முக்கியமானது. இது ரொம்ப மென்மையான இதயம், நுரையீரல், இதுக்குள்ளே இருக்கக்கூடியது. முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்புகளால் மூலம் இருக்குது. மூளை முக்கியமான மண்டையோடு, இந்த பக்கம் இருக்க விழா எலும்புகளை இதயம், நுரையீரல், இதெல்லாம் வந்து பாதுகாக்குது. இன்றியமையாத உடல் உறுப்புகளை பாதுகாக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கை கால்கள் எலும்புகள், இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கை கால் எலும்புகள் வந்து தனியாகவே ஒரு பாட்டை பிடிச்சிருக்கும். மனிதனுடைய கை கால்கள் எலும்புகள் வந்து 2 இணைகளை கொண்டதுன்னு சொல்லப்படுது. ஒன்று முன்னங்கை, இன்னொன்று பின்னங்கை. பின்னங்கால்னு கூட சொல்லலாம், பின்னங்கை இப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா முன்னங்கை எலும்புகள் பார்த்திங்கன்னா பிடிக்கிறது, சரிங்களா, எழுதுறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குது. பின்னங்கால் எலும்புகள், பின்னங்கை அப்படிங்கிறத விட பின்னங்கால் எலும்புகள்னு போட்டுக்கோங்க. ஏன்னா பின்னக்கால் கைகளில் அதில் வந்துடுது, இது வந்து கால்களுக்காக நம்ம கொண்டு வருது.
பின்னங்கால் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம்னா அந்த உட்காந்து அதை என்ன சொல்லுது அந்த பின்னங்கால் எலும்புகள் வந்து நடக்கிறதுக்கு அப்புறம் உட்காந்து உட்கார்றது இந்த மாதிரியான செயல்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து எலும்பு வளையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். இந்த போர்ஷனில் நமக்கு இருக்கிறது எலும்பு வளையம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு வரிசை பார்த்தலாம். சரிங்களா? என்னென்னா அச்சு சட்டகத்துடைய முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் இணைக்கிறதுக்கு முறையே மார்பு வளையம் இடுப்பு வளையம் உதவுது. நம்ம உடம்புல காணப்படுற எலும்புகளையே ரொம்ப சின்னது நம்ம உள்காதில் இருக்கக்கூடிய ஸ்டேபஸ் அங்கே அப்படி நான் முன்னே சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வருது. அது எவ்வளோ தூரம் எவ்வளோ நீளமாக இருக்குன்னா 2.8 மில்லிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புலே நீளமான எலும்புனா தொடை எலும்பு, அது பீமர் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்க, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 300க்கும் அதிகமான எலும்புகளோட தான் பிறக்குது. சரிங்களா? அது வளர 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 என்னன்னா 206 எலும்புகளாக அப்படியே ஒன்னோட ஒன்றா ஜாயின் ஆகிடும். சரி, அடுத்த டைட்டில் நம்ம பார்ப்போம். தசை மண்டலம் அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம உடம்புல எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்துடைய சேர்ந்து தசை மண்டலம் உடல் அசைவுக்கு உதவுது. உடம்பு அசைக்கிறதுக்கு தான் உதவுது. உடம்புல 3 வகை தசைகள் இருக்குது. ஒன்று எலும்பு தசைகள், இன்னொன்று மென் தசைகள், இன்னொன்று இதய தசைகள் அப்படின்ட்டு இந்த 3 வகையான தசைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்னென்னா இது எல்லாத்தையும் வரிசையாக நம்ம இன்னும் டீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ்னால இந்த பேசிக் என்னென்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கோம். தசைகளால் தள்ள முடியாது, இழுத்துக்கவும் மட்டும் தான் முடியும். சரிங்களா? மூட்டுகளில் இந்த ஜாயிண்டில் இருக்கும் அந்த மூட்டுகளில் அந்த எலும்புகளில் அசைவிக்கிறதுக்கு 2 தசைகள் தேவைப்படும். ஒரு தசை சுருங்குறப்ப இன்னொரு தசை விரிவடையும். முன்னங்கையை மேலையும் கீழையும் அசைக்கிறதுக்கு அந்த அசைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருதலை தசை முத்தலை தசை அப்படின்னு 2 வகையான தசைகள் தேவைப்படுது. நம்ம முன்னங்கையை தூக்கி உயர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா இருதலை தசை சுருங்கி சின்னதாகுது. அதே சமயத்தில் முத்தலை திசை விரிஞ்சி கையை மேலே உயர்த்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி நேரம் ஆப்போசிட் கீழே நம்ம முன்னங்கையை கீழே இறக்குறப்போ முத்தலை தசை சுருங்கி இருதலை தசை விரிவடைஞ்சு கையை கீழே இறக்கிறதுக்கு உதவுது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா முத்தலை தசை இருதலை தசை கையை மேலே கீழையும் தூக்குறது. தட்ஸ் இட். எலும்பு தசை நம்ம உடம்புல எலும்புகள் கூட இணைஞ்சு செயல்படக்கூடியதுன்னு சொல்லுது. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதால இதை இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சில தசைகள் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காது. இப்போ இதய தசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், துடிக்காத அப்படின்னா நின்றுக்குமா? நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு கட்டுப்படாத தசைகள் ஒரு சிலது இருக்குது. அதையும் நம்ம வரிசை பார்ப்போம். இப்போ கைகள் இருக்கக்கூடிய தசைகள் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தசைகள் சொல்லுவோம். அடுத்து மென் தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை பார்ப்போம். மென் தசைகள்னால் என்னென்னா உணவு குழல், சிறுநீர் பை, அப்புறம் தமணிகள் அப்படின்னு இன்னும் சில உள்ளுறுப்புகளுடைய சுவர்களில் இருக்கிறது வந்து மென் தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி வரிசை பார்த்துக்கலாம். இதய தசைகள் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போது இவை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படாதவை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது வந்து கட்டுப்படாத இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதய தசைகள்னு எடுத்துட்டோம்னா இதயத்தினுடைய சுவர் இருக்குது பாருங்கள், அதாவது இதய தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதயத்தினுடைய அந்த சுவர், அதாவது இதயத்தோட சுவர் இதய தசைகளானது இது சீராகவும் தொடர்ச்சியாகவும் இதயத்தை துடிக்க வைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட். அடுத்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பேசிக் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொன்றையுமே பின்னாடி டீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து செரிமான மண்டலத்தில் உணவு குழாய் மற்றும் அதோட இணைஞ்சு செரிமான சுரப்பிகளும் இருக்குது. இந்த மண்டலம் சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நமக்கு தேவையான எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. எங்கள் வாயில் ஆரம்பித்து வரிசை அந்த குடல் வரைக்கும் போயிட்டுருக்கோம். சரி, அப்புறம் செரித்த உணவை உட்கிரகிக்கிறது, அதை உட்கிரகிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் செரிமான மண்டலம் 2 உறுப்புகள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. ஒன்று உணவு பாதை, இன்னொன்று செரிமான சுரப்பிகள். எப்படி அதை ஜீரணம் பண்ணி விடுது அப்படின்ற விஷயத்தை இந்த 2 வகையை சொல்லும். அந்த செரிமான சுரப்பிகள் எதாவது சொல்லலாம்? உமிழ்நீர் சுரப்பி, இந்த இங்கே இருக்கு பாருங்க, உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம், குடல் சுரப்பிகள். இப்போ அடிக்கடி எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி எடுக்கிறாங்க. இந்த கல்லீரல், கணையம், இந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. முதல்ல வாயில் ஆரம்பிக்குது. உமிழ்நீருடைய உதவியோட செரிமானம் தொடங்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் உமிழ்நீரில் அந்த டைலின், பெப்சின், டெனின் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகி உள்ள வயிற்றுக்குள்ள HCl இது வழியாக நமக்கு அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பற்கள் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏன்னா செரிமானம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதே பற்கள் தான் ஆரம்பிக்கிறோம். பற்கள் இருந்து ஆரம்பிச்சு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா பற்களுடைய சூத்திரம் இருக்குது. மனிதனுடைய வாழ்நாளில் பற்கள் 2 தொகுப்பாக உருவாக்குது. முதல்ல 20 பற்கள் தற்காலிக இணை பற்கள் அல்லது பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் வளர்றதுங்க. இந்த பற்களுக்கு பதிலாக மறுபடியும் அந்த பற்களில் விழுந்ததுக்கப்புறம் 32 நிரந்தர பற்கள் மாற்றி அமைக்கப்படுது. இது ஒரு தாடைக்கு 16 பற்கள் அப்படின்ற விதத்தில் இருக்கும். மேலே 16 கீழே 16 அடித்தா பல்லு 16 விழுந்துன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த 16ன்னு மேலே, கீழே 16 மொத்தம் 32.
ஒவ்வொரு பல்லும் ஒரு வேரை கொண்டு ஈறுகளில் பொருந்தி இருக்கும். நிரந்தர பற்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு மற்றும் அதனுடைய பணிகளுடைய அடிப்படையில் 4 வகையை பிரிச்சிருப்பாங்க. அது 4 வகைகள். அந்த 4 வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுப்பற்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வெட்டுறது, ஏதோ ஒன்று சாப்பிட்றப்ப டக்குன்னு வெட்டு பாருங்க, அந்த மாதிரி கோரை பற்கள், அதுக்கு கொஞ்சம் பின்னாடி முன்கடவாய் பற்கள், அதுக்கு பின்னாடி கடைசியாக பின் கடவாய் பற்கள். இப்படி 4 வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அந்த பிரிச்சதில் அந்த இது ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டோம். ஒவ்வொன்று தந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பல் சூத்திரம் என்னென்ன, பால் பொருட்களில் ஒவ்வொரு பாதிக்கு கீழே, அது கிளி மேலேயும் சேர்த்து தாடைக்கு 2 1 2/2 1 2. என்ன சார் இது 2 1/2? புரியுங்களா? மேலேங்க, மேலே 2 பற்கள் 1 அப்புறம் 2 இப்படி போகிறது, சரிங்களா? ஸோ இது வந்து 10^2. அந்த 10×2 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 பற்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது பால் பொருட்களில் வரக்கூடியது. நிரந்தர பொருட்களில் ஒவ்வொரு பாதி கீழ் மற்றும் மேல் தாடைக்கு பார்த்தீங்கன்னா 2 1 2 3 2 1 2 3 இதான் பல் சூத்திரம். 2 1 2 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இங்கே 2 அப்படின்னா இங்கே கோரை பற்கள் தான், இங்கே 2 வெட்டு பற்கள் 2 இருக்குன்னா 2 இருக்கும். இப்படி வரிசையாக இதில் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது, இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம 4 நாள்லாம் கிளிக்கிறதுக்கு அது இப்படி பயன்படுத்திருக்கோம். 2 8 இது வந்து இன்ட்டுன்னு போடுறத விட இது வந்து 2 32 பற்களுக்கு அந்த பல் சூத்திரம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 1 2 3 இது வந்து கீழே அதே இதான் நம்ம எழுத போகிறோம். பற்களுடைய அமைப்புங்க, சரிங்களா? இது வந்து 8 8 × 16 வெட்டு இருக்கணும். நான் 8 32 4 × 8 32ஆக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். மொத்தம் 32 பொருட்களை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிடுவோம். மேலே 16 அப்படிங்கிறப்போ அதை 2ஆக சொல்லிடுவோம். 16 அப்படின்ட்டு கூட்டல் 16, இல்லைங்களா? ஸோ இதை வந்து 32ஆக நமக்கு வந்துடும். பால் பொருட்களில் 2 × 1 இந்த 2,2 1/2,1 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். இந்த 32 பொருட்களை மேலே 16 பொருள், கீழே 16 பொருள், அதை இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா 2 பொருட்களாக இதை தனித்தனியாக ஜோடி, இந்த சைடில் 2 இந்த சைடில் 2ங்கிற மாதிரி 4 மேலே இருக்கும், மேலே வந்து 8 இருக்கும், கீழே 8 அப்படின்னு 16 16 மேலேயே 16 கீழே 16, அதை 8 × 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். நிரந்தர பற்கள் 32 4 வகைன்னு சொன்னால் பல் சூத்திரம் நமக்கு தெரியும். இதில் வெட்டு பற்கள் எத்தனை, அதாவது வெட்டு பற்கள் 8 இருக்குது. இது வெட்டுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் பயன்படுறது. கோரை பற்கள் 4 கோரை பற்கள். இது எதுக்காக அப்படின்னா கிழிக்கிறதுக்கு, அதாவது இந்த கோரை பற்கள் வந்து எதாவது வச்சு கிழிக்கிற மாதிரி அதுக்கும் துளை ஓட்டை போடுறதுக்கும் பயன்படுது. முன் கடவை பற்கள் பண்ணி 8 நசுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் பயன்படுது. பின் கடவை பற்கள் 12 நசுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் மெல்றதுக்கும் பயன்படுதுன்னு சொல்லலாம். சரி, இது பற்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். இது அடுத்தது நம்ம போயிடலாம். அடுத்த ஒரு ஏரியா உமிழ்நீர். உமிழ்நீர் சுரப்பிகளில் வந்து முக்கியமான தகவல் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. ஒவ்வொன்றும் வரிசை பெறலாம், பார்த்தலாம். உமிழ்நீரானது பார்த்திங்கன்னா உலர்ந்த உணவை, அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய சாப்பாடு, அந்த உணவை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் விழுங்குறதுக்கு ஏதுவானதாகவும் மாற்றுறது உமிழ்நீர் தான். இல்லை வரன்னு அதை எதையாவது முழுங்க முடியுமா? முழுங்க முடியாதுல்ல. ஸோ அதை வந்து உமிழ்நீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. உமிழ்நீரில் ஸ்டார்ச்சை சிதைக்கக்கூடிய அமைலேஸ் நொதியும் பாக்டீரியாவை கொன்று கரைக்கக்கூடிய காரணிகளும் அந்த உமிழ்நீரில் இருக்குது, சரிங்களா? ஸோ அமைலேஸ் நொதி அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் ஸ்டார்ட் பண்ணுறோம். உமிழ்நீர் சுரப்பிகள் வாய்க்குழிக்குள்ள 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. மேல் அன்ன சுரப்பினா இந்த வாய் இருக்குங்க, இதுக்கு மேல் பகுதி, உள்ளுக்குள்ள மேல் பகுதி, சரிங்களா? ஸோ மேல் அன்ன சுரப்பி, நாவடி சுரப்பி, நாவிற்கு அடியாக இருக்கும் சுரப்பி, இந்த ஆடை சுரப்பி இங்கே கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ மேலன்ன சுரப்பி, இந்த சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பின்னு சொல்லப்படுது. இவைகள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னங்கள்லையும் காதுகள் இந்த சைட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாவடி சுரப்பி இது ரொம்பவே சின்ன சுரப்பின்னு சொல்லப்படுது. நாக்கினுடைய அடிப்புறத்தில் இருக்குது. கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள் அப்படின்னு ஒன்று நம்ம தனியாக பிரிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இவைகள் கீழ் தாடையுடைய கோணங்களில், இங்கே இந்த கோணங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி, உமிழ்நீர் சுரப்பி இது வந்து மேலெண்ண சுரப்பி, இதெல்லாம் வரிசை நம்ம பார்த்துருப்போம். உமிழ்நீர் சுரப்பிகள் 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் உமிழ்நீர் சுரப்பி வந்து நமக்கு சுரக்குங்க நமக்கு டைம். அதனால மட்டன் சிக்கன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க. அது கண்ணா அப்படின்னா நிறைய லிட்டர் சுரக்கும், சரிங்களா? ஒரு நாளுக்கு சுமார் 1.5 லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தை சுரக்குது. உமிழ்நீரில் காணப்படக்கூடிய அந்த இது என்ன சொல்கிறது, அந்த என்சைம்கள், அந்த உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா டயலின் அமைலேஸ்ன்னு சொல்கிறது. டயலின் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைலேஸ், அதாவது டயலின் அப்படின்ற நொதி ஸ்டார்ச்சை வந்து, அதாவது கூட்டு சர்க்கரை மால்டோஸாக இரட்டை சர்க்கரையாக, புரியுங்களா, மாற்றுதுன்னு சொல்லுவோம். உமிழ்நீரில் லைசோசைம் அப்படின்ற பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய நொதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் லைசோசைம் பாக்டீரியா அப்படின்னு வச்சுக்கலாம்.
குரல் வளை மூடி இங்கே கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரல் வளை முடியானது பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழலுக்குள்ள உணவு போகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கப்படுது. அப்படியே ஒரு சில நேரத்தில் சாப்பிட்றப்ப நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து ஓப்பன் ஆகிடும். உடனே உள்ளுக்குள்ள மூச்சுக்குழலுக்குள்ள போனது உடனே புற ஏறிடும். புற ஏறி உடனே இரும ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த குரல் மூடி செய்கிற வேலை. சரிங்களா? அடுத்து இதில் இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறது நாக்கு ஃப்ரூனுலம் அப்படின்ற ஒரு விஷயம். அதான் நாக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் இங்கே இருக்குது. இந்த ஃப்ரூனுலம் மட்டும் இல்லைன்னா நம்ம நாக்கை நாமளே விழுங்கிடும். ஃப்ரூனுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவ்வு மூலமாக அடியில் இணைக்கப்பட்டிருக்கும் நாக்கு. வாயோட கீழ்ப்பகுதிக்கும் நாக்குக்கும் இடையில இது இருக்குது அந்த ஃப்ரூனுலம். நம்ம நாக்கை நாமளே விழுங்கிடாத மாதிரி இது தடுக்குது. ஒருவேளை அதை மட்டும் கட் ஆயிடுச்சு நாக்கு உள்ளுக்குள்ளே போயிடும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், உணவு குழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். உணவு குழல் பார்த்தீங்கன்னா இது 22 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற தசைப்படல குழாய் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொண்டையில் ஸ்டார்ட் ஆகி உணவு இறப்பைக்கு பெரிஸ்டால்டைல்சிஸ் அப்படின்ற குடல் தசை சுவரோட ஒரு நிமிஷம் பாருங்க, அந்த பேர் வரிசை காட்டுறோம் உங்களுக்கு. இரைப்பை, சரி வரிசை போயிடலாம். இரைப்பைக்கு பெரிஸ்டால்டைல்சிஸ் அப்படின்ற குடல் தசை சுவரோடைய சீரான சுருங்குதல் அண்டு தளர்தல் இந்த அலை மாதிரியான இயக்கம் இந்த மாதிரியான நிகழ்வுகளால் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படிப்போம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இறப்பையில் வந்து இறப்பையானது பார்த்திங்கன்னா உணவு குடலுக்கும் இடையில், அதாவது உணவு குடலுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த ஜே மாதிரியான வயிறு பார்த்திங்கன்னா ஜே மாதிரியான வடிவத்தில் காணப்படக்கூடிய ஒரு தசையாலான ஒரு உறுப்புன்னு சொல்லப்படுதுங்க. இதாங்க இறப்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இறப்பையோடைய உள்ளடுக்கு சுவரில் காணப்படக்கூடிய இந்த சுரப்புகள் இருந்து இறப்பை நீர் சுரக்குது. இறப்பை நீர் நிறமில்லாதவும் அதிகமான அளவுக்கு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது. இந்த நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னும் ஒரு சில நொதிகள் ரெனின், பச்சிளம் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த பால் ஜீரணம் பண்ணுறதுக்காக அது அங்கே சுரக்கக்கூடிய ரெனின் இருக்கும். மற்றும் பெப்சின் இதெல்லாம் வந்து அந்த இறப்பையிலே இருக்குது. HCl தாங்க நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக அந்த வேலைக்கு சாப்பிடலன்னா எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு கேட்கும் இல்லையா? வயிற்று பிடிச்சி அரைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வயிறு அரைக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா புண்ணாகும். அது அல்சர்னு சொல்லிடும். ஸோ அந்த HCl வயிற்றில் இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது ஒரு ஆசிட் தானே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே. சரி, செயலற்ற பெப்சினோஜனை செயலாற்றக்கூடிய பெப்சினாக மாற்றி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரதத்தில் அது வேலை செய்யுது. புரதத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வேலை செய்யுது. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த அந்த பாக்டீரியாக்களை வந்து இந்த HCl தான், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் அழிக்குது. அதே நேரத்தில் அமிலத்தன்மையால் இறப்பையோட உட்சுவரில் பாதிக்கப்படாத விதத்தில் கொலகொலப்பான திரவம் ஒன்றும் பாதுகாக்குது. சரிங்களா? இறப்பையில் இருக்கிற நீர் அல்லது அது மட்டும் இல்லாமல் கடைஞ்சிருக்கிற உணவு சேர்ந்து உணவு கலவமானது உணவு கவலம் சொல்லும். அந்த இதை செரிமானம், அது பாதி லெவலில் செரிமானம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில் மாறி இருக்குது. அது வந்து இறப்பை பாகு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இறப்பை பாகுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இவ்வளோ தான். இதில் இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த இறப்பை பாகு குடலுக்குள்ளே மெதுவாக குடல்வாய் பைலோரஸ் வழியாக நகருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னால் நம்ம இதில் கொண்டு வரும். ரென்னின் 2 பேரை மைண்டில் வச்சுக்கோங்க. ரென்னின் அப்படிங்கிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரென்னின் இங்கே எழுதியிருக்குமா? கீழே இல்லை. ரென்னின் வேறு அதான் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த ரென்னின் வேறு, இது வந்து செரிமான ஊக்கி. ரெனின் வேறு, இது வந்து ஆக்சிஜன் ஆஞ்சியோடென்ஸ்னா மாத்திரம். ரென்னின் அப்படின்னா இது ஒரு செரிமான ஊக்கின்னு சொல்லப்படுது. பால் புரதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேசின் உரைய வைக்குது, கேசினை உரையவே வைக்கிறது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. புரதம் செரிமானம் ஆகிறதுக்கு இது அதிகரிக்குது. சரிங்களா? இது வந்து ரென்னின். ஒரு புள்ளி எடுத்துட்டு ரெனின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுது. ஆஞ்சியோடென்சினாக அதான் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஆஞ்சியோடென்சினாக மாற்றுது. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரென்னின்க்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக வடிநீர்மத்தில் இருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சி செயல்படுறதுக்கு இது உதவுது. சரிங்களா? ரெனின். ரைட். அடுத்த டேட்டில் பாருங்கள், சிறுகுடல் அப்படின்ற ஏரியாவை நம்ம பார்ப்போம். சிறுகுடல் வந்து நம்ம எடுத்துக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன வரிசையாக பார்த்தலாம். முக்கியமான 3 பகுதிகள் சிறுகுடல்னு எடுத்துட்டாலும் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டியோடினம், ஜிஜினம் அண்டு இலியம். இந்த 3 விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணவு கால்வாயில், உணவு போகக்கூடிய இந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீளமான பகுதி சிறுகுடல் தான். இது 5 to 7 மீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லப்படுது. இந்த குடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் கொண்டதாக சொல்லப்படுது. அது முன் சிறுகுடல், அதாவது டியோடினம் அப்படிங்கிறது வந்து முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்கிறோம். ஜிஜினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடு சிறுகுடல்னு சொல்கிறோம். இலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின் சிறுகுடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். முதல்ல முன் சிறுகுடல்னு என்னன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முன் சிறுகுடல் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். முன் சிறுகுடல் டியோடினத்தில் சிறுகுடலுடைய அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி வடிவத்தில் இருக்கும்.
பித்தநாளமும் அது கல்லிலிருந்து கணையநாளம் கணையத்திலிருந்தும் இணைஞ்சு டியோடினியத்தில் திறக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதில் பார்ப்போம். ரெண்டாவது ஜீஜினம் நடுப்பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா நடு சிறுகுடல் சொல்கிறது. ஜீஜினம்னா சிறுகுடலுடைய நடுப்பகுதி ஜீஜினம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சிறுகுடலுடைய சின்ன பகுதின்னு சொல்லப்படுது. சிறுகுடல் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பு பொருள் சிறுகுடல் நீர் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இன்னும் என்னென்ன பேர் இருக்குன்றது நம்ம வரிசையாக பார்ப்போம். சிறுகுடல் நீரில் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், லாக்டோஸ்னா அந்த பால் சம்மந்தப்பட்ட சமம்னு சொல்லணும், லாக்டோஸ் மற்றும் லிப்பேஸ், இந்த மாதிரியான நொதிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் சிறுகுடல் நீரில். மூணாவது பாருங்க இலியம், விரல் போன்ற நீட்சின்னு எதுக்காக நான் சொல்கிறேன், இலியம் வந்து சிறுகுடலுடைய அதிகமான நீளமான பகுதின்னு சொல்லப்படுது. இதுகளில் ரொம்ப சின்ன விரல் மாதிரியான நீட்சிகள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்எம் நீளம் இருக்கிற குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சிறுகுடலில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4 மில்லியன், இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்குது. சிறுகுடலானது பார்த்தீங்கன்னா செரிமானம், உறிஞ்சுதல் அப்படின்னு 2 செயல்களையும் செய்யுது. இது 2 செரிமான சுரப்பிகள், அதாவது செரிமான சுரப்பி சாறுகள்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று பித்த நீர், ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பித்த நீரை கல்லீரல்னு சொல்கிறோம், இன்னொன்று கணைய நீர் கணையம்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோன்னா பித்த நீரை கல்லீரலில் இருந்தும் கணைய நீரை கணையத்தில் இருந்தும் டியோடினத்தில் பெறுது. சரிங்களா? ரைட், இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லீரல், இதிலிருந்து நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். கல்லீரல் இருக்கிறதுலையே மனித உடல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் தான். வயிற்றறையோட வலது மேல் பகுதியில் உதரவிதானத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. உதரவிதானங்கிறது உங்களுக்கு தெரியும், மூச்சு இழுக்கிறதுக்காக நம்ம மூச்சு இழுத்து வெளியிடறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஜவ்வு மாதிரி. கல்லீரல் இடது மற்றும் வலது அப்படின்னு 2 பெரிய கதுப்புகள் 2 சின்ன கதுப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதுப்புகள் பார்த்தீங்கன்னா உதரவிதானத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரலுடைய செயல் அழகுன்னு சொல்லப்படக்கூடிய பல சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அதில் படிப்போம். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கிளிசனின் உரை அப்படின்னு ஒன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது கிளிசனின் உரை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த கிளிசனின் உரை அப்படின்ற ஒரு மெல்லிய படலத்தால் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், அடுத்து இந்த கல்லீரலுடைய பணிகள் என்ன அப்படின்னு நம்ம வரிசை பார்த்தலாம். கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பணிகள் இது செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ரைட், ஃபஸ்ட்டு இதில் என்ன ரத்த செல்கள், அதாவது வயசான பழுதுப்பட்ட, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களை பார்த்தீங்கன்னா 120 நாள் தான் அதனுடைய வாழ்நாள். 120 நாள் ஆனதுமே மண்ணீரில் போயிட்டு அது மடிஞ்சிருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த வயசான பழுதுப்பட்ட ரத்த செல்களை அழிக்குது குளுக்கோஸை கிளைக்கோஜன் வடிவத்தில். அது என்ன குளுக்கோஸை கிளைக்கோஜன் வடிவம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த கார்போஹைட்ரேட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இங்கேருந்து உள்ளே போனதுமே குளுக்கோஸாக மாறிடுது. குளுக்கோஸ் ஆனது என்ன ஆனது, சிறுகுடலில் போய்ட்டு குளுக்கோஸாக மாறினதுக்கப்புறம் ரத்தத்தில் பல பகுதிகளுக்கும் ரத்தம் மூலமாக குளுக்கோஸ் போய் சேருது. அது இந்த இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு அந்த குளுக்கோஸ் எரிக்கப்படுது. அப்படி எரிக்கப்படாத, இன்றைக்கி நம்ம உடலுக்கு நல்ல வேலை கொடுத்தோம், அதனால் எல்லா குளுக்கோஸும் எரிச்சிருது. அப்போ வேலை கொடுக்காத நாட்களில் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த குளுக்கோஸ் உள்ளே தானே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா கொண்டு போய் கல்லீரலையும் சதைகளையும் சேர்த்து வச்சிருது. இப்போ இங்கே தான் இந்த கல்லீரல் தன்னுடைய வேலை செய்யுது. என்னென்னா குளுக்கோஸை கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வச்சிருது. எங்கே கல்லீரல் கூடயும் சேமித்து வச்சிருது, அங்கே சதைகளையும் சேமித்து வச்சிருது. அப்புறமா ஒரு நாளில் நம்ம நிறைய வேலைகள் செய்யணும்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலைகள் நிறையா இருக்குது, மற்ற வேலைகள் செய்யணும், ஒரு நாளைக்கு வேலைகள் நிறைய செய்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த கணைய ஹார்மோன் இருக்கக்கூடிய இந்த இன்சுலின், அந்த குளுக்கோகான் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சேமிக்க வைக்கப்பட்ட அந்த கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி நமக்கு எரிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, வேலை செய்கிறதுக்கு உதவுது. ஸோ இங்கே என்னென்னா கல்லீரல் வந்து அதை சேமித்து வைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். கணைய ஹார்மோன்களுடைய செயல்பாட்டினால மறுபடியும் குளுக்கோஸை ரத்தத்தில் விடுவிக்குது அப்படின்னு சொல்லணும். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள், இரும்பு, இது எல்லாத்தையும் இரும்பையும் இதெல்லாம் சேமித்து வைக்குது. நச்சு பொருட்களை சிதைச்சி நச்சு தன்மையற்றதாக மாற்றுது. இதெல்லாம் கல்லீரல் செய்யக்கூடிய வேலைகள் தான். யூரியா மற்றும் தேவையில்லாத அமிலங்களை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு எடுத்துக்குது கல்லீரல் அப்படின்னு நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இது வரைக்கும் இதோட பார்த்துருப்போம். இப்போ அடுத்து நம்ம சிலபஸ் லைன் வைஸாக இன்னும் என்னென்ன சப்ஜெக்டில் எத்தனை பாயிண்ட்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வரிசை போடும். இந்த கீவே பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த நம்ம மெட்டீரியல் படிச்சுட்டு நீங்கள் டெய்லி டெஸ்ட்டுங்க ரெடியாக ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், டெய்லி டெஸ்ட் இனி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஷெடியூல் வந்து 100 நாள் ஷெடியூல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.